இருந்தோம் ஜெகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜெய் ஜெய் குருதேவா. நமஸ்காரம் திருவினை கரத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து. குருவே நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி எடுத்தும். நமஸ்காரம் செய்து ஆரத்தி எடுத்தும் ஞானத்துக்கு அமைதியை தா. குருவே ஜெய் ஜெய் குருதேவா. சத்குருவே. பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர். கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான். குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின். சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கரிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞः ஸ்வராட். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः. தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. தர்ம ப்ரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம். வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைர் ஈஸ்வரः. சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிகி சுஷ்ரூஷபிஸ்தத்க்ஷணாத். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம். பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவிபாவுகாஹ. யம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விரஹகாதர ஆஜுஹாவ. புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. யஸ்வானுபாவம் அகிலஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதீர்ஷதாம் தமோந்தம். சம்சாரிணாம் கருணையா ஆஹ புராணகுஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனः. தம் நமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம். தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பகவான் பக்த ஜனங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி வருவான். எத்தனை தூரம் இறங்கி வருவான் அப்படின்னா, அவனுடையதான வைகுந்தத்தை விட்டுட்டு இந்த சம்சாரிகள்
வாழும்படியான பூலோகத்துக்கு வரைக்கும் இறங்கி வருவான். ரொம்ப தூரம் வைகுந்தத்துக்கும் பூலோகத்துக்கும். சேட்டலைட்டில் கூட கண்டுபிடிக்க முடியாது வைகுந்தம் எங்கே இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நிறைய கண்டுபிடிக்கிறா இல்லையா, புதுசு புதுசாக கோள்கள் கண்டுபிடிச்சோம் என்னமோலாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. சூரியன் எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குது, சந்திரனுக்கு ஆள் அனுப்புகிறோம், இப்படிலாம் விஞ்ஞானம் சொல்கிறது இல்லையா. ஏன்னா அந்த இடம்லாம் ஓரளவுக்கு இவர்களால் எத்தனை தூரம் அப்படின்னு கணக்கு பண்ண முடியறது. அதை ஆள் அனுப்புகிறாங்க. ஆனால் வைகுந்தம் எவ்வளவு தூரம் அப்படின்னா நம்முடைய பக்தி எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். நம்ம பக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக தூரமாக ரொம்ப ஜம்முன்னு இருக்கோ அத்தனைக்கு அத்தனை பக்கத்தில். பக்தி ரொம்ப குறைவாக இருந்தால் ரொம்ப தூரம், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால தான் கஜேந்திரன் ஆதிமூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே பகவான் உடனே ஓடி வந்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்போ வைகுந்தம் கூப்பிடு தூரம் அப்படின்றார் ஒரு மகாத்மா. பக்தி பண்ணணும், பண்ணும் பொழுது தெய்வம் தானா வரும். தெய்வத்தை தேடிண்டு நாம போக வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது சொந்த பந்தங்கள்லாம் இருக்கா அப்படின்னா அவர்களை தேடிண்டு நாம போக வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இல்லாதபடி தெய்வம் நாம இருக்கிற இடம் தேடிண்டு வரும். அப்படிதான் தெய்வம் மதுரா நகரத்துக்கு வந்தது. தெய்வம் எப்போ வேணா வரும். நல்ல நேரம், இந்த சமயம் நல்ல முகூர்த்த நேரம், இப்போதான் வரணும் அப்படிலாம் தெய்வத்துக்கு கிடையாது. தெய்வம் நம்ம எந்த சமயத்தில் அவனுடைய தரிசனத்தை அனுபவிக்கிறதுக்கான பக்குவத்தில் இருக்கோமோ அந்த சமயத்தில் வரும். அது விடிய காலம்புற 3 மணியாக இருக்கலாம், மத்தியானம் 12 மணியாக இருக்கலாம், அர்த்தராத்திரி 1 மணியாக இருக்கலாம், சாயங்காலம் 6 மணியாக இருக்கலாம், இல்லாட்டி 9 மணியாக இருக்கலாம். நேரம் காலமே கிடையாது. ஒவ்வொரு மகாத்மாக்களுக்கும் பகவானுடைய தரிசனம் ஒவ்வொரு காலகட்டத்தில் கிடச்சிருக்கு. வயசில் சொல்ல முடியாது, இந்த வயசில் தெய்வ பக்தி வந்துடும், இந்த வயசில் தெய்வ தரிசனம் கிடைக்கும், அந்த கேரண்டி கிடையாது. இந்த இடத்துல அதுவும் சொல்ல முடியாது, இந்த நேரத்தில் மட்டும்தான் அதுவும் கிடையாது. அப்போ 24 மணி நேரமும் தெய்வம் நம்மிடத்தில் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 24 மணி நேரமும் எப்போ வேணாலும் வருவார். சில பேருக்கெல்லாம் பகவான் அர்த்தராத்திரி வரான். தேவகி வசுதேவருக்கு அர்த்தராத்திரியில தானே வரான். நாம் இருக்கிற இடமும் முக்கியம் இல்லை. தெய்வம் நம்மளை வந்து பார்க்கறதுக்கு, நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு நாம் இருக்கிற இடம் சத்தியமாக முக்கியம் இல்லை. புரிஞ்சுதா? சிறைச்சாலைனா எப்படி இருக்கும்? மோசமாக தானே இருக்கும். மோசமானவர்கள் இருக்கும்படியான இடம்தானே சிறைச்சாலை, அப்படிதானே? ஆனால் அந்த இடத்துலையும் தெய்வம் வந்திருக்கு அப்படின்னு காண கிடைக்கிறது இல்லையா. முதல்ல அழகா அவர்களை வீட்டிலேயே சிறை வைச்சான் அப்படின்னு காண கிடைக்கிறது கம்சன். அதுக்கப்புறமா அவர்களை சிறைச்சாலையில் வச்சான் காண கிடைக்கிறது. அவ்வளவு பேர் பலத்த காவல்லாம் இருக்கு. இத்தனை பேரையும் ஏமாத்திட்டு அர்த்தராத்திரி கண்ணன் வந்துட்டான். அவன் நமக்கு வந்து காட்சி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனசுதான் தடுக்கிறது கிருஷ்ண தரிசனத்தை. வேற ஒருத்தரும் நமக்கு கிடைக்கக்கூடிய கிருஷ்ண தரிசனத்தை தடுக்க முடியாது. இவ்வளவு நாள் காட்சி கிடைக்கலை அப்படின்னு நீங்க சொன்னா உங்க மனசு தான். கூட இருக்கிறவர்களோ, மாமனார் மாமியாரோ, உங்க ஜாதியோ, குலமோ, வயசோ, பணமோ, படிப்போ எதுவுமே தடை இல்லை. தேவகி வசுதேவருக்கு அத்தனை தூரம் எல்லா பக்கமும் காவல். கம்சன் அவ்வளவு செக்யூரிட்டி கார்டு போட்டு வச்சிருக்கான். ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க சொல்லியிருக்கான். ஆனாலும் அதையும் தாண்டி அந்த காவல்காரர்கள் அத்தனை பேரையும் தூங்க வச்சுட்டு தெய்வம் ஜோர ரகசியமா இவர்கள் 2 பேருக்கு தெரியும்படியா சிறைச்சாலைக்குள்ள அர்த்தராத்திரி வந்துடுத்து. அதுவும் அஷ்டமி. சாதாரண
அஷ்டமியை பெருசாக கொண்டாட மாட்டோம். அந்த அஷ்டமியிலேயும் சுவாமி வந்துட்டார். அப்போ கிருஷ்ணா நீ வரணும், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தேடல், ஒரு தவிப்பு நமக்கு தான் அதிகமாகணும். யுகத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது, உங்கள் வயசு பிரச்சனை கிடையாது. நீ காத்தாலேருந்து எத்தனை வாட்டி கிருஷ்ணா நீ வரணும்னு கேட்டு, கிருஷ்ணா தண்ணி வரணும்னு கேட்டிருப்பேள், கிருஷ்ணா போன கரண்ட்டு வரணுமேன்னு கேட்டிருப்பேள். நிறைய உண்டு, என்னெல்லாம் கேட்பேன் உங்களுக்கு தெரியும். நான் பெருசாக லிஸ்ட்டு போடவே வேண்டாம், அது சப்தாகத்தை விட பெருசாக போயிடும். கிருஷ்ணா நீ வேணும்டா, நான் இன்னைக்கு உன்னை பார்க்கணுமே, நீ காத்தால் ஆச்சு 1 மணி நேரம் ஆச்சு, பொழுது விடிஞ்சு இன்னும் உன்னை பார்க்கலையே, அது தோன்றது இல்லையே. பொழுது விடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரல, அது தோன்றது. பொழுது விடிஞ்சு 2.5 மணி நேரம் ஆச்சு, விடிகாலம் 5 மணிக்கே எழுந்துட்டேன், எனக்கு 7 மணிக்கே பசிக்கிறது, நமக்கு வந்துடுறது. சரியா, காத்தால எழுதான் 5 மணிக்கு வேலை இருக்குன்னு எழுந்துப்போம், ஒரு 10 மணி வரைக்கும் வேலை பண்ணியிருப்போம். காத்தால 5 மணிக்கே எழுந்துட்டேன், தூக்கம் வருது. இதெல்லாம் வருது, கிருஷ்ணன் மட்டும் வருதில்லை. ஏன்னா இதெல்லாம் முக்கியம்னு ஒரு தீர்மானம் நமக்கு வந்தாச்சு. இதெல்லாம் என்னுடைய இன்றியமையாத தேவைகள்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி கிருஷ்ணன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு இன்னும் வரலை. வரணும், எனக்கு கிருஷ்ணன் வேணும், கிருஷ்ணன் வேணும்னு உள்ளுக்குள்ள அந்த ஒரு தேடல். இந்த நல்ல வெயில் காலத்தில் எங்கேயாவது நல்ல தண்ணி கிடைச்சா குடிக்கலாம்னு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா, அது போல ஒரு தேடல். அதுவும் பாலைவனம் மாதிரி ஒரு இடத்துல அலையிறோம், தண்ணியே கிடைக்காது அப்படின்னா அப்போ எப்படி ஒரு தவிப்பு இருக்கும், அது போல ஒரு தவிப்பு கண்ணனிடத்தில் வேணும். தேவகி வசுதேவருக்கு அந்த தவிப்பு இருந்தது, அதனாலே தெய்வம் அழகா வந்துடுத்து. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா யுதா யுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ரூமில் இருக்கீங்களோ அந்த ரூமில் ஓரத்தில் குட்டி கிச்சா அப்படியே நிற்பான். ஜம்முன்னு பயப்படப்படாது, சரியா? திடீர்னு சுவாமி சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாருன்னா பயப்படலாம் கூடாது. எப்போ வேணால் வருவார், எப்படி வேணாலும் வருவார். அது இந்த ஸ்லோகத்தையே சொல்லிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதில் சொன்னபடியே தெய்வம் வரும். ராத்திரி படுத்துட்டு இருக்கோம், மூளையில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு என்னைக்கா தூக்கி வாரி போடப்படாது. கிருஷ்ணனா அப்படின்னு பார்க்கணும். இந்த இருட்டுக்குள்ள நீலமேக சாமளனாக ஜம்மனு 4 திருக்கைகளோட அழகான வட்டமான திருமுக மண்டலத்தோட, அது ஒவ்வொரு கிருஷ்ணனும் ஒவ்வொரு விதமாக. பாண்டரங்கன் உபாசிக்கிறவாளுக்கு நீட்டு முகத்தோட தான் கண்ணன் காட்சி கொடுப்பான். குருவாயூரப்பன் உபாசிக்கிறவாளுக்கு வட்டமுகம் இருக்கும். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விதமான முகம். வரதராஜனுடைய திருமுக மண்டலம், வரதராஜனும் கிருஷ்ணன் தான், ரங்கராஜனும் கிருஷ்ணன் தான், ஸ்ரீனிவாசனும் கிருஷ்ணன் தான், பாண்டுரங்கனும் கிருஷ்ணன் தான், உடுப்பி கிருஷ்ணனும் கிருஷ்ணன் தான், வைகுண்டபதியும் கிருஷ்ணன் தான், ஆதிநாதரும் கிருஷ்ணன் தான், வடபத்திர சாயியும் கிருஷ்ணன் தான், திருக்குறுங்குடி நம்பியும் கிருஷ்ணன் தான், வைத்தமா நிதியும் கிருஷ்ணன் தான். சரியா? ஒரே கிருஷ்ணன் தான் இத்தனை விதமான ரூபங்களில் நமக்காக காட்சி கொடுக்கிறான். அவ்வளவு அழகா வசுதேவர் தேவகி பார்க்கறா. என்ன நினச்சி பாருங்க, பிரசவிச்சிருக்கா. பிரசவிச்சு முடித்தோடனே உடம்புல ஒரு புத்துணர்ச்சி. சாதாரணமாக பிரசவிச்சு முடித்தோடனே ஒரு கலப்பு தானே இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லையா, ஏன்னா மனுஷ குழந்தைய பெற்றுக்கலையே. முதல் 6 குழந்தை மனுஷ குழந்தை, கலப்பு இருந்தது. 7வது குழந்தை ஸ்வயம் பாகவதன், பிறக்கிறதுக்கு முன்னாடியே இடம் மாறி போயாச்சு. 8வதோ பிறந்தது இத்தனை பேருக்கும் பிறவிக்கு காரணமான ஒருத்தன், பிறப்பிலி தன்னை அப்படின்றார் நம்மாழ்வார் சொல்லார். பிறப்பிலி, அவனுக்கு பிறப்புன்னு கிடையாது. நம்மளை மாதிரி நாம் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், எனக்கு ஏன் இந்த அம்மா அப்பா, நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன். சமயத்தில் குழந்தைகள்லாம் கேட்கும், நான் ஏன் உனக்கு பிறந்தேன் அப்படின்னா கேட்கும், என்னை பெத்தீங்கல்ல அப்படின்னு. நமக்கும் காரணம் தெரில, அதுக்கும் காரணம் தெரில.
ஆனால் பகவானுக்கு தீர்மானமாக இப்படி பிறக்க போகிறோம், இவர்கள் குழந்தையா பிறக்க போகிறோம், இந்த நேரத்தில் பிறக்க போகிறோம்னு தெரிஞ்சு வந்திருக்கான். அதனால் நம்மள மாதிரி பிறப்பவனுக்கு கிடையாது, பிறப்பிலி தன்னை அப்படின்றார். அவ்வளவு அழகா சுவாமி ஜம்முன்னு நிற்கிறாராம். தேவகி பார்க்குறா, இதையா நான் வயிற்றுல சுமந்தேன், 10 மாதம் இந்த குழந்தையாவது பிறந்த உடனேயே 5 வயசு குழந்தையா நிற்கிறான் பகவான். குருவாயூரப்பன் மாதிரி தேமேன்னு நிற்கிறது, கொழுக்க முழுக்க. ரொம்ப பக்கத்தில் நிற்கலையா, கொஞ்சம் ஓரத்தில் தேமேன்னு நிற்கிறதா. அம்மா அப்பா கூப்பிட்டா பக்கத்தில் போகலாம் அப்படின்னு தேமேன்னு ஓரத்தில். சுவாமியை நாம தான் தூரம் வைக்கிறோம், அவர் தூரமாக இல்லை. சரியா, நம்ம தான் நீ அங்கே இரு போதும் அப்படின்னு வச்சிருக்கோம். அழகா சங்கம் சக்கரம் கதா பத்மம் எல்லாம் வச்சுட்டு நிற்கிறான். தேவகி பார்த்தோன்னு அப்படியே கண்களில் ஆனந்த கண்ணீர் வெளியேறதான். இவ்வளோ அழகா இருக்கானே என் ராஜாத்தி, என் கண்ணுக்குட்டி, அப்பா அப்படின்னு திருஷ்டி சுத்தினாளாம். இப்படியே பார்த்தா சோடி இந்த குஞ்சு பயலுக்கு அழகா ஒரு வஸ்திரம் கட்டி விடணுமே நினைச்சாலும், ஆனால் பகவான் உடனே இடுப்பு வஸ்திரத்தை இப்படி காண்பிச்சான். நான் கட்டின்னு இருக்கேம்மா, நான் பீதாம்பரம் கட்டின்னு இருக்கேம்மா அப்படின்னு விட்டானா. அச்சோ குழந்தை இருக்கிறதுக்காக சொப்பு விளையாட்டு பொம்மையை காட்டலாம். பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் காட்டினா தெரிய போகிறது இல்லை. ஆனால் அம்மாவுக்கு ஒரு ஆசை தானே, இது பிறந்த குழந்தையா இல்லையே, 5 வயசு குழந்தையா நிற்கிறதே, ஏதான கிங்கினி மாதிரி விளையாட்டு பொம்மை இருந்தா காட்டலாமே அப்படின்னு. அம்மா இது குழந்தை இப்படி கையை ஆட்டித்தான், அம்மா நான் சங்கு சக்கரம் கதா பத்மம் சொப்பு சாமான்லாம் வச்சுட்டு இருக்கேம்மா, நானே என் கையில் வச்சுட்டு இருக்கேம்மா அப்படின்னு கையை ஆட்டி காட்டித்தா. அச்சோடி குழந்தைக்கு அழகாக தலையை கொண்ட போடலாம்னு பார்த்தா அதுவே நன்னா முடியெல்லாம் வச்சுட்டு கிரீடமெல்லாம் வச்சுட்டு மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா. பிறந்த குழந்தைக்கு அழகாக காதெல்லாம் போட்டுன்னு இருக்கான், ஜம்முன்னு மகர குண்டலம் எல்லாம் போட்டுண்டு பழ 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 பழன்னு சொல்லிக்கிறான் கிச்சா. ஆச்சரியமாக இருக்கான். நல்ல இருட்டுக்கு நடுவில் இவன் மட்டும் தேஜோமயமாக. அந்த தேஜோமயம்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தா தான் புரியும். இது வார்த்தையாளெல்லாம் சொல்லி வர்ணிக்கவே முடியாது. 100 கோடி சூரிய பிரகாசம் உங்களால் கற்பனை முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. 100 கோடி சூரிய பிரகாசம்லாம் தாங்க முடியும். ஒரு சூரிய பிரகாசமே நமக்கு தாங்கலை, 100 கோடி சூரியனுடைய பிரகாசம். ஆனால் அந்த பிரகாசம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இதமாக இருக்கும். சூரிய வெளிச்சம் கண்ணு கூசம் இல்லையா. இந்த நன்னா மேகம் இருண்டிருக்கும், சந்தியா வேலையாக இருக்கும், ஆனால் வெயில் இருக்கும். அப்போ அந்த வெயில் பார்க்கறதுக்கே ஒரு ஹிதமாக இருக்கும், ஒரு மஞ்சள் வெயில். அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் கண்ணு. அதில் ஒரு நீல வர்ணம், நீலமேக ஷாமளனாக தமத்புதம், ரொம்ப அற்புதமாக நிற்கிறான. வாழ்க்கையில் இது அற்புதம் அது அற்புதம்ன்ற இல்லையா, எதிராக அற்புதம்னா கண்ணன் தான் அற்புதமா. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், தாமரை போன்ற கண்கள். தாமரை போன்ற கண்கள்னா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்படுறதே ஒழிய, தாமரையை விட அழகு அவன் கண்கள். அழகா அந்த குஞ்சு கண்களா நன்னா மலர விழிச்சு பார்க்கறான. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. நன்னா கண்ணை திறந்து கண் சிமிட்டாம பார்க்கறானா. பூரி ஜெகநாதன் மாதிரி கண் சிமிட்டாம பார்க்கணும்னா ஜெகநாதன் தான். நன்னா திறந்த கண் அப்படி வச்சு ஜம்முன்னு அப்படி பார்க்கறான அந்த கண்கள். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். சாதாரணமாக பகவானை திருவடி தானே பார்க்கணும், ஆனால் வசுதேவர் ஜோர பகவானுடைய திருக்கண்களை பார்க்குறாரு. ஏன்னா அந்த கண்கள் இப்படி இழுக்கிறதான், அப்பா அப்படின்னு பார்க்குற பார்வையிலேயே இழுக்கிறதான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். சதுர்புஜம், அழகான 4 திருக்கைகள், சங்க சக்கர கதா பத்மம்லாம் வச்சுண்டு ஜம்முன்னு இருக்கான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா யுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம். மார்பில் அழகா தாயா இருக்கும்படியான ஸ்ரீவத்ஸன்ற மரு, அதுக்கு சமமா பக்கத்தில் கௌஸ்துப மணி. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா யுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம். அழகான மஞ்சள் வஸ்திரம், பீத்தக வாடை பிரானார் அப்படின்றார் இல்லையா. அழகான அந்த மஞ்சள் வஸ்திரம், பீதாம்பரம், சாந்திர பயோத சௌபகம், நீருண்ட மேகம் போல நன்ன கருத்த திருமீன். ஏன் நீருண்ட மேகம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த மேகம் தனக்குன்னு தண்ணியை வச்சுக்காது, எல்லாத்தையும் அப்படியே கொட்டும்.
அந்த மாதிரி நமக்காகவே கருணையை கொட்டும்படியான ஒரு சரீரம். அதனால நீலமேக ஷாமள சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா. அழகாக ஆச்சரியமா அற்புதமான வைரத்தினால வைர வைடூரியங்கள்னாலே ஆன கிரீடம், அதி விசேஷமான காதுகள்ல மகர குண்டலம், மகார்க வைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம். நல்ல சுருள் சுருள சுருண்ட 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 முடி. அது கிருஷ்ணனுடைய முடி அவ்வளவு சாஃப்டா இருக்கும். பிறந்த குழந்தை முடியே ரொம்ப அப்படியே மிருதுவா இருக்கும். அது வந்து அச்சோடின்னு இருக்கும். அந்த பிறந்த குழந்தைக்கு வேர்த்தை தொடச்சோம்னா கூட அச்சோடி அப்படின்னு தான் இருக்கும். அது வந்து ஒரு வேர்வையாச்சேன்னு ஒரு அருவருப்பு நமக்கு வரவே வராது. அவ்வளவு அந்த சில்கி சில்கின்னு வாழ், நம்ம சாஃப்ட் சில்கி வாழலாம் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறா பாருங்க. நம்மளாம் போட்டால் அப்படி அழகலையா பறக்குன்றா இல்லையா? அது சாதாரணமாகவே கிருஷ்ணனுடைய திருமுடி அவ்வளோ அழகாக திருக்குழற்கற்றைன்னு பெரியவா சொல்லுவாள். அப்படி அழலையாக இருக்கும். அது இப்படி நீட்டி விட்டால் திருப்பி தானே அப்படி சுருண்டுக்கும். அவ்வளவு அழகான சுருட்ட முடி, நன்னா அடர்த்தியான முடி. எல்லா குழந்தைகளுக்கும் அடர்த்தியான முடி இருக்கா? சில குழந்தைங்க நல்ல அடர்த்தியான முடி. அதுவும் கண்ணனுக்கு அவ்வளவு அடர்த்தியான முடியாம். யசோதா அதை வாரி கொண்ட போடுறதுக்கு அத்தனை பாடுபடும். அப்படி நல்ல அடர்த்தியான சுருப்பார்குழர் யசோதைன்றா இல்லையா? அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்ல சுருட்ட சுருட்டையா கேசமா. மகார்க வைடூரிய கிரீட குண்டலத் விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம். அந்த அழகான சுருள் சுருளான கேசம், பத்மநாபர் மாதிரி. பத்மநாபருக்கு நன்னா சுருள் சுருளான கேசம் அழகா பார்க்கிறார். அத்தியாச்சரியமா அந்த சுருள் சுருளான கேசம் ஜம்முன்னு இருக்க. மகார்க வைடூரிய கிரீட குண்டலத் விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிகி. அழகான கைகளில் தோல் வளையல்கள் கை வளையல்கள்லாம் போட்டுன்னு இருக்கான். விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத். அப்படி பார்க்க வேண்டாமா? ஒரு நாள் ராத்திரி இப்படி திடீர்னு பகவான் இப்படி நிற்கணும், அப்படி பார்க்க வேண்டாமா? சொப்பனத்திலேயாவது பார்க்க வேண்டாமா? இதை பார்க்கணும்னு ஆசைப்படணும். இதை பார்க்கணும் பிரார்த்திச்சுட்டே இருந்தா, கிருஷ்ணா எனக்கு இந்த மாதிரி பார்க்கணும்டா. அது அவனோட ஒவ்வொரு அவையும் ஒரு அழகு. கண்கள் பூரி ஜெகநாதன் மாதிரி இருக்கு, மூக்கு பாண்டரங்க, அந்த வள 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 வளன்னு. சிரிப்புன்னா புன்னகை மன்னன் வரதராஜன், சுருள் சுருள் கேசம்னா பத்மநாபன். இப்படி ஒவ்வொருத்தருடைய அவயவங்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு அவயவங்களுடைய பிரதிபலிப்பு நிச்சயமா உண்டு. ஜம்முன்னு நிற்கிறானோ. வசுதேவர் தேவகி பார்க்கிறா. தேவகி ஒரு உற்சாகம். 10 மாசம் இவனா என் வயிற்றுக்குள்ள இருந்தான், இந்த குஞ்சலமா நின்னுது, என் பட்டு குஞ்சா ஏ குஞ்சப்பா அப்படின்னு பார்க்கிறாளா. தேமேன்னு நிற்கிறான் கண்ணன். வசுதேவர் கையை கூப்பிண்டார், கண்கள்ல கண்ணீர் வழியறது. என் வீட்டில் என் குடும்பத்தில் என் பிள்ளையா நீ வந்திருக்கியப்பா, சாதாரண விஷயமா இது? என் பலத்தினாலே நீ வந்தியா? இல்லடா கண்ணா, உன் காருண்யத்தினாலே நீ வந்தா. அவன் காருண்யந்தான். 9 கருட சேவை சேவிக்கிறோம் அப்படின்னா நம்ம பலத்தினாலேயா? அவன் காருண்யம், அவனுடைய கிருபை, அவனருளாலே, அவன் தாழ் வணங்கி. அழகா வசுதேவர் தேவகி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றார்கள். கிருஷ்ணா, இதுபோல வசத்தியான உன் லோகத்துல வேற உண்டாடா? என்ன அழகா இருக்காய், எத்தனை ஜோரா இருக்காய். வசுதேவரும் தேவகியும் மாத்தி மாத்தி பாதாதி கேசம் கேசாதி பாதம் பார்க்கிறாளாம். இது என்ன ஆச்சரியம்னா, 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கணும் இல்லையா? அது கூட மறந்து போயிடுத்தா. சாதாரண ரொம்ப அதிசயமா ஒரு பொருளை பார்த்தா பக்கத்துல இப்படி இருக்கு பாரு அப்படின்னு அப்படி சொல்றது கூட 2 பேருக்கும் தோணலையா. வெச்ச கண்டு வாங்கலையா. தேவகின்னு ஒருத்தி இருக்கா அப்படின்னு வசுதேவருக்கு மறந்து போயிடுத்து. தன் கணவன் வசுதேவர் பக்கத்துல இருக்கார், தேவகிக்கு மறந்து போயிடுத்து. 2 பேருக்கும் உலகமே மறந்து போயிடுத்து. கிருஷ்ணனை தவிர வேற எதுவுமே தெரியல. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, கிருஷ்ணன் மட்டும்தான் தெரியறான். மனசு முழுக்க அவ கண்ணு மனசு புத்தி எல்லாத்துலேயும் கிருஷ்ணன் அப்படியே நிறைஞ்சு இருக்கான். அப்பாடான். ரொம்ப வெயில் அலையிறோம், எங்கேயாவது ஒரு ஏசி இடம் கிடைக்கிறது, நல்லா ஏசி காற்று சிலு சிலுன்னு வீசுறது. அப்பாடா அந்த இடத்துல உக்காந்தோடனே உடனே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு குதூகலம். மனசு அப்பாடா, புத்தி உடனே அப்பாடா. அந்த அந்த கடுப்பு, அந்த கோபம், அந்த டென்ஷன் எல்லாம் ஒரு க்ஷணத்தில் மாறி அந்த உடம்புல நன்னா சில்லு சில்லு சில்லுன்னு காற்று வீசிட்டுன்னா ஒரு சந்தோஷம்.
இதுலேயே புத்தி மனசு எல்லாம் திருப்தி ஆகும்னா இந்திரியங்கள் ஆத்மா வாழ்க்கை எல்லாத்துக்கும் குளுகுலுன்னு நன்னா சிலிர்ப்பு தரக்கூடிய கண்ணன் வந்தான அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஜம்முன்னு பார்த்தார்கள், மேனி சிலிர்த்தார்கள். தேவகி கைகூப்பினா கொண்டாடினா, வசுதேவர் கைகூப்பினார் கொண்டாடினார். கிருஷ்ணா இதெல்லாம் மறைச்சுக்கோடா அப்படின்னு விட்டாராம். இதெல்லாம் மறைச்சுக்கோ, வேண்டாம் வேண்டாம். ஆழிமறை என்றேனோ தேவகியை போலவும் உண்டு, சரியா? ஆனால் விஷ்ணு புராணத்தில் ஒரு விதமாக இருக்குது, பாகவதத்தில் ஒரு விதமாக இருக்குது. அதனால் ஆழிமறை என்றேனோ தேவகியை போலே அப்படி நம்ம ஒரு வாக்கியம் வச்சுப்போம். விட்டல் குடி வாக்கியமாக நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருவோம், சரியா? ஏன்னா பெண்பிள்ளை சொன்ன 81 வாக்கியங்களுக்கும் ஓரளவுக்கு பக்கத்தில் சில விஷயங்கள் மாற்றி சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே அப்படின்னு சொல்லலாம். பத்மநாபனை சேவித்தேனோ ஆளவந்தாரை போலே அப்படியும் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் பத்மநாபர் அவர் சேவிச்சா மாதிரி வேற யாரும் சேவிக்க முடியல, அவ்வளவு அழகா சேவிச்சிருக்கார் ஆளவந்தார். ஆனந்தமா ஆழி மறை என்றேனோ கண்ணன் அசந்து போயிட்டான். என்னை பிரத்யக்ஷமா பார்த்துருக்கா. ஏண்டா கிருஷ்ணா, நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம், கையில் விலங்கெல்லாம் இருக்கேடா. அப்போ கூட கையில் விலங்கோட தான் கை கூப்பின்னு இருக்கா, சரியா? அப்போ கூட கையில் விலங்குகள் இருக்கு, காலெல்லாம் விலங்குகள் மாட்டிருக்கு, இதுக்கு நடுவில் கையை கூப்பின்னு இருக்கா. கிருஷ்ணனை பார்த்தா இதெல்லாம் மறந்து போயிடுது, சரியா? இதெல்லாம் இருந்தாலும் கிருஷ்ணனை பார்த்தேன்னா, கிருஷ்ண தியானம் வந்துடுத்துன்னா இது எதுவுமே கஷ்டங்களா தெரியாது. இதெல்லாம் ஏன் தெரியறதுன்னா அவனை பார்க்கல, அதனால சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெருசா தெரியும். இப்போ அவள் கையில் இருக்க சங்கிலிலாம் ஒன்றும் அருந்து விழவே இல்லை, அப்படியே தான் இருக்கா. கால் சங்கிலி, கை சங்கிலி, கையில் விலங்கெல்லாம் நன்னா போட்டிருக்கான், நன்னா இரும்பு. அதுலேயும் கைகூப்பிண்டு 2 பேரும் நிற்கிறா. அப்போ எத்தனை விதமான கஷ்டங்கள் இன்னல்கள் நமக்கு இருந்தாலும் கூட கிருஷ்ண தியானத்தில் நன்னா அப்படி தளச்சோம் வச்சுக்கோங்களேன், இது எதுவும் நமக்கு பாதிப்பு வராது. எல்லார் வீட்லேயும் கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, வியாதிகள் இருக்குது, வீட்டில் சண்டை சச்சரவு நடக்கிறது, கோபதாபங்கள் இருக்குது. ஆனால் ராத்திரி தூங்கினா எல்லாம் மறந்தானே போயிடுறது. ராத்திரி தூக்கத்தை விட்டுட்டா இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். எத்தனை நாள் நினச்சிருப்போம், அப்படியே எவ்வளோ நேரம் நினச்சிருப்போம் இல்லையா? எல்லாம் தாண்டி நன்னா தூங்கிடுவோம். ராத்திரி ஏதோ யோசனை வேண்டிய மனசே சரியில்லை, அப்புறம் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியலை. இது வேறு பெருமை வேறு, எப்போ தூங்கினா எனக்கே தெரியலை. எழுந்த உடனே ஓ தூங்கி போயிட்டான், பொழுது விடிஞ்சிருச்சா, இப்போ தானே நான் சந்தோஷமாக அழுதுன்னு இருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா, நாம் ரொம்ப துக்கப்படுறோன்னு பல பேருக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்க. முக்கியமாக அது தெரியணும் இல்லையா, வீட்டில் ஒரு சண்டை அப்படின்னா நாம் அழுது நம்ம கண்களில் தண்ணி வந்து முகத்தை பாவமாக வச்சுண்டு சுற்றி இருக்கவாள்லாம் ஏன் அழற, ஒன்றும் கவலைப்படாத அப்படி ஒரு சமாதானம் சொல்லி, இதுக்கு தான் அழுக, வேற ஒன்றுத்துக்கும் இல்லை. 2 வார்த்தை சமாதானம் சொல்ல உடனே சிரிப்பு என்ன, சாப்பாடு என்ன, கொண்டாட்டம் என்ன, டிவி என்ன, காமெடி என்ன, முடிஞ்சு போச்சு. நம்ம லைஃபும் காமெடியாக போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனால தான் இந்த அழுகைக்கெல்லாம் விலையே கொடுக்கறது இல்லை பெரியவா. சரி போர் அடிக்கிறது, கண்ணு வேர்க்கிறதுன்னு விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். கண்ணுக்கு ரொம்ப வேர்த்து உள்ளேன்னு தண்ணி வழிகிறது, அவ்வளோதானே. கிருஷ்ணனுக்காக அழாத அழுகை எல்லாம் பொய் அழுகை, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம வீட்டிலே குழந்தைகள் இதுக்கான அழுதுன்னா சும்மா அழுது ஏமாத்தாதன்ன அப்படின்னுடுவோம், அவ்வளோதான். அதுக்கு வேலை தெரியும் இது எதுக்கு அழுறது, என்ன கொடுத்தா அழுகிய நிறுத்தும். அது சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கலாம், இந்த 2 வயசு 3 வயசுக்கு விழுந்து பிறண்டு கதறி கதறி அழும். ஏன்னா அப்பா அம்மா ராட்சசர்கள் மாதிரியே அழும், ராட்சசர்கள் தான். அது 2-3 வயசு அழகு கூட பரவாயில்ல, இந்த 10-12 வயசுக்கு அப்புறமா தான் நினச்ச காரியத்துக்காக ஒரு அழுவா பாருங்கோ நம்ம பசங்க. அது 10-12 வயசுனால இப்போல்லாம் காலேஜ் போயும் அழுறதுகள், கல்யாணம் பண்ணும்பொழுதும் அழும், கல்யாணம் பண்ண பிறகும் அழும், நம்மளையும் அழ விடும். ஆக மொத்தத்தை இதுங்க பெத்ததுலேருந்து நம்ம கட்டையில் போகிற வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கும் இதுங்களை நினச்சி. உண்மை அதுதானே, நல்லா கவனிச்சு பாருங்க. அவள் அழறாளோ இல்லையோ நம்மளை நன்னா அழ விடுறா. அப்போ இவாளுக்காக அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை தெரியறதா. இவா எல்லா அழுகையும் நம்மிடத்திலேருந்து காரியம் சாதிக்கிறதுக்கான சுயநலம், இதுக்கு மேலே வேற ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. ஆனால் கண்ணனுக்காக அழுதோம்னா அந்த அழுகைக்கு விலை உண்டு. அந்த அழுகை கனடா கிடைக்கும்னா கண்ணனே கிடைப்பான். மனுஷா 2 நாள் சமாதானப்படுத்துவா, 3ஆவது நாள் உனக்கு இதுதான் அழறுதான் பொழப்பு, போ நீலி கண்ணி வடிக்காதான்னு சொல்லிட்டு போயிடுவான்.
உண்மையாவே நாம் அழுதாலும் அதுக்கு விலை கிடையாது. ஆனா கண்ணன் நம்ம கண்ணிலேருந்து வர ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட அவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அழுகைக்கும் கண்ணனை தவிர வேற யார் மரியாதை கொடுத்துருவார்கள்? அழகா கைகூப்பின் இருக்கா, கண்ணன் ஜோரா பேசுறான். 3 ஜென்மாவா பக்தி பண்றீர்கள், நானே குழந்தையா வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவே இந்த ரூபத்தை நான் காட்சி கொடுத்தேன். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா மனுஷ குழந்தையா நான் வந்திருந்தேன்னா நீங்க என்னை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலே இந்த மாதிரி தெய்வீகமான புராண பழைய ரூபத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பகவான் சொன்னா. வசுதேவர் தேவகி பிரார்த்திச்சுன்ற உடனேயே கண்ணன் சின்ன குழந்தையா மாறினான். அந்த சிறையில் நிற்கணும். கண்ணன் எந்த சிறையில் பிறந்தானோ அந்த சிறையில் அப்படி நிற்கணும். ஐயோ, இங்கே தானே கண்ணன் நின்னா, இங்கே தானே தேவகி வசுதேவருக்கு கண்ணன் காட்சி கொடுத்தான் அப்படின்னு நன்னா தெரியும். அழகா சின்ன குழந்தையா கண்ணன் இருந்தான், மாறிட்டான். குஞ்சு குழந்தையா சங்கம் சக்கரம் கதா பத்மம் எல்லாம் விட்டுட்டு சாதாரண மனுஷ குழந்தை, ஆனா அசாதாரணமான மனுஷ குழந்தை. நல்லா கொழுக்க முழுக்கன்னு அதை கண்ணவெல்லாம் அப்படி பிடிச்சு கடிச்சு திங்கலாம் போல இருக்கு பயலை. அது கண்ணு அத்தனை அழகா இருக்கு. புருவம் ஜோர அப்படி இருக்கு. நல்லா விசாலமான நெற்றி, சுருள் சுருளான கேசம், அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது முடியெல்லாம், காதெல்லாம் அப்பாடான் தொட்டு பார்க்கறதுக்கு அத்தனை சாஃப்டாக இருக்கு. அந்த சொப்பு வாய் சக்கச்சவேல்னு இருக்கு. அது மூக்கும் கண்ணும் வாயும் அந்த தாடையும் கண்ண பிரதேசமும் அழகான குஞ்சு கழுத்தும் அதில் சின்னதாக மடிப்பும் கொழுக்கு மழுக்குன்னு அழகான குஞ்சு தோள்களும் அழகான அந்த புஜம், அந்த தோள்கள், அழகான கைகள், அந்த முழங்கை குஞ்சு குஞ்சா இருக்கு. அந்த குஞ்சு கை உலகத்தையே அளந்த கால்கள். அப்போ எவ்வளோ பெருசு இருக்கும் கை, யோசனை பண்ணி பாருங்கோ. அப்பேற்பட்டவனுடைய குஞ்சு கைகள், அதில் குஞ்சு குஞ்சா குட்டி விரல்கள், அதில் இத்தூண்டு 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 என்னமோ ஒரு வைரம் பதிச்சா போலே நகங்கள், பல 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 முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள். பாதத்தில் ஒரு அழகு இருக்கு,